ப்ராபப்ளி, பாசிபிளி, மேபி, பெர்ஹாப்ஸ். இந்த 4 வார்த்தையோட யூசேஜ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 வார்த்தை எங்கே நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் அது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அந்த சான்சஸ் ஒரு சிச்சுவேஷனில் வந்து வேற மாதிரி இருக்கும். அந்த சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம், சான்சஸ் கம்மியாக இருக்கலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இந்த 4 வார்த்தைகள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராபப்ளி. ப்ராபப்ளி எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஆனால் 100% சான்ஸ் இல்லை. லைக் நிறைய சான்சஸ் 90% இது நடக்கலாம், ஆனால் 100% கண்டிப்பாக இது நடந்தே தீரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் ப்ராபப்ளி நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே பாசிபிளி எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி, ஆனால் 0% கிடையாது. கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் பாசிபிளி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வருது மேபி அண்ட் பெர்ஹாப்ஸ். மேபி அண்ட் பெர்ஹாப்ஸ் வந்து சிமிலர் மீனிங் தான் இருக்குது. 50-50 சான்சஸ் இருக்கும்போது தான் மேபி அண்ட் பெர்ஹாப்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். சரி, இந்த மேபி நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்மலாக இருக்கும்போது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது, அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து மேபி யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஒரு ஃபார்மல் செட்டிங்கில் நம்ம பேசும்போது பெர்ஹாப்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 4 வார்த்தையோட யூசேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன்.